Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். Understanding will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம டெஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான டாபிக், அதே போல் ரொம்பவே ஈஸியான டாபிக். வாங்க இந்த டெஃபிகேஷனாக என்னென்னு பார்க்கலாம். டெஃபிகேஷனாக நம்ம மலம் கழித்தல்னு தமிழில் சொல்லுவோம். ஒய்டிங் ஆஃப் ஃபீசிஸ் இஸ் நவுன் அஸ் டெஃபிகேஷன். மலம் வெளியாகுதுல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா டெஃபிகேஷன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மலம் எப்படி உருவாகுது, அது எப்படி வெளியாகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபீசஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டு ப்ராடக்ட் தான் ஃபீசஸ், அதாவது மலம். இந்த மலம் பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபார்ம் ஆகும், பெருங்குடலில் ஃபார்ம் ஆகும். அது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதே பெருங்குடலில் பார்த்திங்கன்னா சிக்மாய்டு காலன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மலம் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சிக்மாய்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிமுலேட், அதாவது ஒரு சிக்னல் வரும், உனக்கு ஃபீசஸ் ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிற, நீ வெளியேற்று அப்படிங்கிற ஒரு சிக்னல் நம்ம பிரெயினுக்கு போகும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா நமக்கு மலம் வருகிற உணர்வு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆனஸ் வழியாக மலத்தை வெளியாக்கிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா டெஃபிகேஷன். இப்போ நம்ம டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபீசஸ் பார்த்திங்கன்னா சிக்மாய்டு கார்னரில் தான் ஸ்டோர் ஆகுன்னு. இந்த சிக்மாய்டு கார்னரில் ஸ்டோர் ஆகிருக்க ஃபீசஸ் பார்த்திங்கன்னா சம் ஃபீசஸ் ரெக்டம்க்கு என்ட்ரு ஆகும். ரெக்டம்க்கு எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா குடலில் நடக்கிற மாஸ் மூமெண்ட்னால சிக்மாய்டு காலத்தில் இருந்து ரெக்டம்க்கு என்ட்ரு ஆகும். இந்த ரெக்டம்க்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஃபிகேஷன் நடக்கும். இந்த டெஃபிகேஷன் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரா ரெக்டல் ப்ரெஷர் அபவுட் 20 to 25 சென்டிமீட்டர் இருக்கணும். இன்ட்ரா ரெக்டல் ப்ரெஷர்னால் அந்த ரெக்டம்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் தான் நம்ம இன்ட்ரா ரெக்டல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ரா ரெக்டல் ப்ரெஷர் 20 to 25 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா தான் டெஃபிகேஷன் தூண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டெஃபிகேஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஸ்டிமுலஸ் எப்படி வருதுன்னா நம்ம குடிக்கிற லிக்யூடு மூலமாக தான். நம்ம குடிக்கிற காஃபி, வாட்டர் அல்லது டீ மூலமாக தான் டெஃபிகேஷனுக்கு ஸ்டிமுலேஷன் போகுது. அது பெர்சனை பொறுத்து மாறலாம். ஒரு சிலருக்கு காஃபி குடித்தா மலம் வரலாம், ஒரு சிலருக்கு டீ குடித்தால் மலம் வரலாம், ஒரு சிலருக்கு தண்ணீர் குடித்தால் மலம் வரலாம். அது பார்த்திங்கன்னா பெர்சனை பொறுத்து தான் இருக்குது. நம்ம லிக்யூட் இன்டேக் எடுக்கிற மூலமாக பார்த்திங்கன்னா டெஃபிகேஷனுக்கு ஸ்டிமுலஸ் போகுது. அந்த ஸ்டிமுலஸ் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம மலத்தை வெளியாக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆஃப் டெஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டம் எம்டியாக தான் இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாஸ் மூமெண்ட்னால பார்த்திங்கன்னா சிக்மாய்டு கார்னரில் இருந்து ரெக்டத்துக்கு ஃபீசஸ் புஷ் ஆகுது. அதே போல் டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸும் பார்த்திங்கன்னா இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த டெஃபிகேஷன் ப்ராசஸ்னால் ரெக்டம் பார்த்திங்கன்னா கன்ட்ராக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஆனல் ஸ்பிஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆகும். இந்த டெஃபிகேஷனால் ரெக்டம் பார்த்திங்கன்னா கன்ட்ராக்ஷன் ஆகுது, எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஆனல் ஸ்பிஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆகுது. இன்டர்னல் ஆனல் ஸ்பிஞ்சர் பார்த்திங்கன்னா ஸ்மூத் மசிலால் ஆனது, அதுக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் தான் சப்ளை ஆகுது. எது மூலமானு பார்த்திங்கன்னா பெல்விக் நர்வ் மூலமாக. அதுவே எக்ஸ்டர்னல் ஆனல் ஸ்பிஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கெல்டல் மசிலால் ஆனது, இதுக்கு பார்த்திங்கன்னா சொமாட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் தான் சப்ளை ஆகுது. எது மூலமானு பார்த்திங்கன்னா புடண்டல் நர்வ் மூலமாக சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த புடண்டல் நர்வ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிஞ்சர்ஸை எப்போதுமே கன்ஸ்ட்ரிக்சராக தான் வச்சுருக்கோம். அதுவே அந்த புடண்டல் நர்வ் பார்த்திங்கன்னா இன்ஹிபிட்டட் ஆகையில் அந்த எக்ஸ்டர்னல் ஆனல் ஸ்பிஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். இன்ஹிபிட் ஆகையில் மட்டும்தான் ரிலாக்ஸ் ஆகும். அதை நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாத்வே ஃபார் டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்கலாம். டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸோட பாத்வே பற்றி பார்க்கலாம். ரெக்டம் பார்த்திங்கன்னா டிஸ்டெண்டட் ஆகும். டிஸ்டெண்டட்னா விரியும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஃபீசஸ் ரெக்டத்தில் என்ட்ரி ஆகிறனால. இப்போ சென்சரி நர்வ் எண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட்டட் ஆகும். இந்த நர்வ் எண்டிங்ஸ்லேருந்து வர்ற இம்புல்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகும். எது வழியான்னு பார்த்திங்கன்னா அஃபரண்ட் ஃபைபர்ஸ் ஆஃப் பெல்விக் நர்வு. அந்த அஃபரண்ட் ஃபைபர்ஸ் ஆஃப் பெல்விக் நர்வ்லேருந்து அந்த டெஃபிகேஷன் சென்டருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த இடத்துல இருக்கல, இதுதான் பார்த்திங்கன்னா டெஃபிகேஷன் சென்டர். இந்த டெஃபிகேஷன் சென்டர் எங்கே சுச்சுவேஷன் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா சாக்ரல் செக்மெண்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் உள்ள சாக்ரல் செக்மெண்ட்டில் தான் சுச்சுவேஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா டேன் ஆகும். மோட்டார் இம்புல்ஸை டிசெண்டிங் காலன், சிக்மாய்டு காலன் அண்டு
ரெக்டத்துக்கு வந்து கொடுக்கும். எது வழியான்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் ஆஃப் பெல்விக் நர்வ் வழியாக வந்து கொடுக்கும். இந்த மோட்டார் இம்புல்சஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ட்ராக்ஷன் ஆஃப் டிசெண்டிங் காலன், சிக்மாய்டு காலன் அண்டு ரெக்டம், இது மூணையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக கன்ட்ராக்ஷன் பண்ணும். அதே போல் இன்டர்னல் ஸ்பிஞ்சரை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு சைமல்டேனியஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிஞ்சர்ஸ் வந்து வாலண்டரியாக வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். இது எதனால் ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொடெண்டல் நர்வ் வந்து இன்ஹிபிஷன் ஆகிறனால. இதுக்கு இம்புல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ்லேருந்து வந்து அரிஸ் ஆகுது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டெஃபிகேஷனாக என்னென்னு பார்த்தோம், டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆஃப் டெஃபிகேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாத்வே ஃபார் டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தோம். அந்த டெஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸுக்கூட பாத்வே பற்றி பார்த்தோம். பாத்வேனா நர்வ் சப்ளை தான் வந்து பாத்வேன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.